ஒரு பழைய காலேஜ் ஹாஸ்டல். அங்கே ஒரு ரூம் நம்பர் 306. லாக் கிடையாது, வாட்ச்மேன் கிடையாது, எந்த ஒரு வார்னிங் போர்டும் கிடையாது. ஆனால் இருட்டினதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளே போக யாருக்கும் தைரியம் இல்லை. ஏன்னா அப்படி உள்ளே போனவங்க ஒன்று காணாமல் போயிட்டாங்க, இல்லைன்னா வேற ஒரு ஆளாக தான் வெளியே வந்தாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு பேய் கதையை விட இது ரொம்பவே பயங்கரமானது. நான் உங்கள் ஸ்டீம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீம் மிஸ்ட்ரீஸ். சென்னை 1980களில் கட்டப்பட்ட ஒரு பழைய இன்ஜினியரிங் ஹாஸ்டல். அந்த பில்டிங் முழுக்க ஒரு மர்மமான அமைதி இருக்கும். பகல்ல கூட அந்த 3வது ஃப்ளோர் போனா ஏதோ பாரமா இருக்கிற மாதிரி தோணும். குறிப்பா அந்த கடைசி காரிடார். அங்கதான் ரூம் 306 இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் அதை தவிர்த்தாங்க, சீனியர்ஸ் அதை கண்டுக்கல, வார்டன் கூட அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆர்வமான ஸ்டூடெண்ட் அந்த உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவான். அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு தப்பு நடக்கும். அர்ஜுன் மற்றவங்கள மாதிரி இல்லை. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், அமைதியானவன், ரொம்ப புத்திசாலி, எதையும் கூர்ந்து கவனிப்பான். அவனுக்கு பேய் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா நடக்கிற விஷயங்களுக்கு பின்னால இருக்கிற ஒரு பேட்டர்ன் மேல நம்பிக்கை இருந்தது. ரூம் 306க்கும் ஒரு பேட்டர்ன் இருந்தது. ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் ஒருத்தன் காணாம போறான். எந்த போலீஸ் கேஸும் இதை சால்வ் பண்ணல, எந்த சிசிடிவிலையும் எதுவும் சிக்கல. ஆனா ஒரே ஒரு பொதுவான விஷயம், அவங்கள கடைசியா ரூம் 306 பக்கத்துல தான் பார்த்திருக்காங்க. அர்ஜுன் முடிவு பண்ணிட்டான், இது பேய் கதை இல்ல, இது வேற ஏதோ ஒண்ணு. பழைய ரெக்கார்ட்ஸ் தோண்ட ஆரம்பிச்சான். நியூஸ் பேப்பர்ஸ், ஹாஸ்டல் ரெஜிஸ்டர், காணாம போன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்ஸ். ஒரு பேர் அவனுக்கு தென்பட்டது, கார்த்திக். வருஷம் 2003. ஹாஸ்டல் ரெஜிஸ்டர்ல இருந்த கடைசி என்ட்ரி, மெயின்டெனன்ஸ் செக்கிற்காக ரூம் 306க்குள் செல்கிறான். அவன் திரும்பவே இல்லை. ஆனா அர்ஜுன் ஒரு விசித்திரமான விஷயத்தை பார்த்தான். கார்த்திக்கோட கையெழுத்து மறுபடியும் வந்திருந்தது. 2006ல, அப்புறம் 2009ல, மறுபடியும் 2012ல. இது நடக்கவே வாய்ப்பில்லையே. ஒருவேளை கார்த்திக் அங்கிருந்து வெளியே போகவே இல்லையா? ஒரு நாள் இரவு அர்ஜுன் அந்த காரிடார்ல நடக்கிறான். மயான அமைதி. ரூம் 306 கதவு லைட்டா திறந்திருந்தது, எப்பவும் போல. அவன் உள்ள காலடி எடுத்து வச்சான். அந்த ரூம் பார்க்க நார்மலா தான் இருந்தது. ஆனா அங்க ஒரு கண்ணாடி இருந்தது. அது ஒரு துணியால மூடப்பட்டிருந்தது. அர்ஜுன் மெதுவா அந்த துணியை எடுத்தான். அப்படியே உடைஞ்சு போயிட்டான். அந்த கண்ணாடி அவனை சரியா பிரதிபலிக்கல. அவன் செய்யற விஷயத்த ஒரு சில செகண்ட்ஸ் லேட்டா காட்டுச்சு. அர்ஜுன் தன் கையை ஆட்டுறான். கண்ணாடியில் இருக்கிற பிம்பம் அதை லேட்டா காப்பி பண்ணுது. அப்போ திடீர்னு அந்த பிம்பம் இவனுக்கு முன்னாடியே நகர ஆரம்பிச்சுது. அர்ஜுன் பயந்து பின்னாடி போனா. அவனோட பிம்பம் இவனை பார்த்து சிரிச்சுது. ஆனா அர்ஜுன் சிரிக்கல. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது, இது பேய் கிடையாது, இது அவனை அப்படியே காப்பி பண்ற ஒரு விஷயம். அவனை பத்தி கத்துக்குது, அவனாவே மாறுது. அர்ஜுன் அந்த ரூம் முழுக்க தேடினான். கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு மறைவான கதவு இருந்தது. அதுக்குள்ள கார்த்திக் எழுதின சில பழைய நோட்ஸ். நீ இதை வாசிச்சிட்டு இருந்தா நான் இப்போ நானா இல்லை. இந்த ரூம் உன்னை கொல்லாது, உன்னோட இடத்தை இது மாத்திடும். இப்போ உன்கிட்ட 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு ரூமை விட்டு வெளியே போகும், இன்னொன்னு இங்கேயே நிரந்தரமா மாட்டிக்கிடும். அர்ஜுனோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. திடீர்னு யாரோ வர சத்தம். ரூம்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சா. அர்ஜுன் திரும்பி பார்த்தான். அங்க நின்னது அதே அர்ஜுன், அதே முகம், அதே ட்ரெஸ். ஆனா கண்கள் வேற மாதிரி இருந்தது. அமைதியா, ஒருவித குளிரான பார்வையோட. அந்த இன்னொரு அர்ஜுன் பேசினா, உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா? இப்போ முடிவு பண்ணு, இங்கே இரு,
இல்லைன்னா என்னை வெளியே போக விடு. அந்த ரூம் அதிர ஆரம்பிச்சது. லைட்ஸ் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. அந்த கண்ணாடி ஒரு மாதிரி ஜொலிச்சுது. அர்ஜுனுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. காணாம போன ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் மாற்றப்பட்டிருக்காங்க. வெளியே இருக்கிற உலகத்துக்கு இது தெரியவே இல்லை. ஏன்னா யாராவது ஒருத்தன் எப்பவும் வெளியே போயிட்டே தான் இருந்தான். ஆனா அவன் ஒரிஜினல் கிடையாது. அர்ஜுன் தன் உருவத்தையே பார்த்தான். அப்புறம் சிரிச்சான். சரி, நீயே போ. அந்த இன்னொரு அர்ஜுன் பதிலுக்கு சிரிச்சிட்டு வெளியே நடந்து போனான். அடுத்த நாள் காலை அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்த்தாங்க. நார்மலா அமைதியா இருந்தான். எதுவுமே நடக்காத மாதிரி. ஆனா ஏதோ ஒன்று தப்பா இருந்தது. அவன் பழைய மாதிரி சிரிக்கல, பழைய மாதிரி ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அவன் அர்ஜுன் கிடையாது. எப்போதாவது ஒரு ரூம் ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா 2 வாட்டி செக் பண்ணுங்க. ஏன்னா ஆபத்து அந்த ரூம்குள்ள இல்லை. அந்த ரூம்ல இருந்து வெளியே வருதே, அதுதான் ஆபத்து. இதே மாதிரி இன்னும் நிறைய ஷாக்கிங் மிஸ்ட்ரீஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ட்ரீம். பாய்.